அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சாவுகளுக்கும் தனக்கும் தொடர்பில்லை, நான் இழப்பை சந்தித்த ஒருவன் என்று அவர் அந்த குடும்பத்திற்காக தன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததை போலவும் அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். நிறைய வலிகள், காயங்கள், அந்த கரூர் சம்பவம் தான் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வாதம். அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அஞ்சுகிறார். இவ்வளவு கோழைத்தனமான ஒரு வாதத்தை வைக்கவே முடியாது. அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. இப்ப பேசுறாரு இல்லையா, நான் பேசுன்றாங்க, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஆடி போச்சு அப்படின்னு இப்ப ஒரு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஏன் 5 நிமிஷம் பேசுனது 126 தொகுதியில ஏன் தோத்தீங்க? பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான அந்தஸ்துல அவர் பேசினாரா? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ற மரியாதைக்கு பேசினாரா? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இவ்வளவு ஒரு அருவருப்பான மொழியா பேசுவாங்க? அவருடைய மொழி, அவருடைய உடல் மொழி, சைகைகள், சேட்டைகள், இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? ஒரு கிடையாது, ஒரு கிடையாது, ஒரு கிடையாது. அங்க என்ன நினைவு சின்னம் வைப்பீங்க? நீங்க பஸ் மேல இருக்கிற மாதிரி கீழே இருந்து சாகிற மாதிரி காட்டுவீங்களா? நினைவு சின்னம் வைப்பதாக இருந்தால் அவர் விமானத்திற்கு ஓடிய அந்த புறமுதுகிட்டு ஓடிய அந்த முதுகைத்தான் நினைவு சின்னமாக வைக்கணும்னு சொல்றாரு. எதை நினைவு சின்னமா வைப்பீங்க? நீங்க செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி நினைக்கிறேன் கரூர்ல இந்த விஷயம் நடந்தது. ஆனா டிசம்பர் மாதம் மலேசியாவில போய் அங்க குத்துப்பாட்டுக்கு ஆடினாரா இல்லையா? அது என்ன துக்கத்துல ஆடினதா? அப்படியே எனக்கு துக்கத்துல கை கால்லாம் நடுங்கிருச்சுனாங்களா? அது அப்படியே ரிதமெட்டிக்கா நடுங்கினாரா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆதவன் ஜீச்சனியா. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர் துயர் சம்பவத்தில் இறந்து போன 41 குடும்பத்துல இருந்தவங்களுக்கு 31 பேருக்கு அரசாணை வழங்கியிருக்காங்க. இது பல விமர்சனங்கள் உள்ளாகி இருக்கு இந்த அரசாணை வழங்கினது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை. ஏற்கனவே இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த அரசு அமைப்பதற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள்லாம் ஏற்கனவே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை எல்லாம் உதாசீனப்படுத்தி இப்படி ஒரு முடிவை அவர் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்வது என்பது பொதுவாக எல்லா சமூகங்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தில் அவர்கள் இவர் கட்சி தலைவராக இருந்து நடத்திய ஒரு கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அது அந்த கட்சியினுடைய ஒரு நடவடிக்கை சம்பந்தமானது. அவ்வாறான அந்த இழப்புகள் நடந்திருக்கிற ஒரு சூழலில் அந்த கட்சி அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு உதவி செய்திருக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை என்று கொடுத்திருப்பது என்பது அந்த குடும்பத்தின் பக்கம் தான் இருப்பதாகவும், இதற்கு முன்னால் அந்த குடும்பத்திற்காக தன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததை போலவும் அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். தவிரவும் இந்த சாவுகளுக்கும் தனக்கும் தொடர்பில்லை, நான் இழப்பை சந்தித்த ஒருவன் என்று அவர் அந்த 41 குடும்பங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்வது. இல்ல, நிக்கிறதா இருந்தா அன்னைக்கே நின்று இருக்கணும்ல. நிக்கிறதா இருந்தா தன்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக எங்கெங்கோ இருந்து வந்திருந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள், பெண்கள் எல்லோரும் உடல்நிலை குன்றியவர்கள் கூட வந்திருக்கிறார். அப்படியானவர்கள்லாம் வந்திருக்கிற ஒரு இடத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்திலே பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற தகவல் அவருக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் கேட்டுவிட்டுத்தான் அவர் புறமுதுகிட்டு ஓடினார். இன்னைக்கு கூட அந்த மக்களுக்கு ஏதோ நினைவு சின்ன என்னங்க அரியலூர்ல கூட்டம்
முடிக்க லேட் ஆயிருச்சு பொதுக்கூட்டத்தை வந்து பெரம்பலூர் வந்தப்ப அங்க காவல்துறை சொன்னாங்க கூட்டம் அதிகமா கூட்டம் இருக்கு, இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னனால அவங்க கேட்டதுக்கு என்னங்க, நாங்க பெரம்பலூர் போகல, பெரம்பலூர் தவிர்த்துட்டோம். ஆனா கரூர்ல அப்படி சொல்லலாம், நாமக்கல்ல லேட் ஆயிருச்சு, ஆனா கரூர் காவல்துறை எங்களை எதுவும் எச்சரிக்கல, அவங்கதான் எங்களை வந்து வெளியே இருந்து உள்ள கூட்டம் வந்ததே அவங்கதான், இது ஒரு பிளான், பக்கா பிளான், திமுக பக்கா பிளான் அப்படின்றாங்க. ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வாதம் இது. அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அஞ்சுகிறார். இவ்வளவு கோழைத்தனமான வந்து ஒரு வாதத்தை வந்து வைக்கவே முடியாது. அன்றைக்கு சம்பவம் நடந்த பிறகு என்ன நடந்தது என்பதை அன்றைக்கு அரசு தரப்பிலிருந்து அரசு அதிகாரிகளும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் மிக நேர்மையாக ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். இவர் வந்து அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு இவர் வந்து சேரவில்லை. இவர் மிக காலதாமதமாக இன்னொரு நேரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார், சம்பந்தமில்லாத ஒரு நேரத்தில் வந்து சேர்கிறார். ஏறத்தாழ 10 மணி நேரம் அந்த மக்கள் அங்கே அவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் கூட போதுமான வந்து அவங்களுக்கு ஏற்பாடு கிடையாது. வெயில், கூட்ட நெரிசல், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த உயிரிழப்புகள் எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அங்கு திட்டமிட்டே தன்னை வந்து அங்க வந்து அந்த இடத்துக்கு வரவழைச்சாங்க. இது காவல்துறையினரை வைத்து அவர்கள் நடத்தினார்கள் என்று அவருடைய அமைச்சர் 2 நாட்களுக்கு முன்னால் பேசுகிறார். எங்களுக்கு கரூரிலே ஒரு கணக்கு இருக்கிறது என்று பேசுகிறார். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த அவர்கள் அங்கங்கே சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் இணைத்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கரூருக்குள் கூட்டம் அதிகமா இருக்கிறது, செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தால், நான் பேசுவதை அனுமதிப்பதற்கு பயந்து கொண்டு திமுக அரசு இப்படி ஒரு நடவடிக்கை இருக்கிறது, அதற்கு ஒரு கூப்பாடு போட்டுக் கொண்டு இருப்பார். இப்ப பேசுறாரு இல்லையா, நான் பேசுன்றாங்க, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஆடி போச்சு அப்படின்னு இப்போ ஒரு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஏன் 5 நிமிஷம் பேசுனது வந்து 126 தொகுதியில ஏன் தோத்தீங்க? அதுக்கு என்ன பதில் இருக்குதா? 108 தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்படியே 5 நிமிஷத்துல வந்து நான் பேசுனதை கேட்டு அப்படியே ஆடி போச்சுன்றாரு. 126 தொகுதியில தமிழ்நாட்டுல தோத்துருக்கிறாரு. அத இந்த 5 நிமிஷம் பேச்சு கிடைச்ச அவார்டாது அந்த 126 தொகுதியில தோத்தது. தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. இவங்க புதுசா தேர்தல் சந்திச்சிருக்காங்க. இருக்கட்டுங்க, அவரு புதுசா ஒண்ணு தயாரிக்கல. அவரு புதுசாலாம் ஒண்ணு தேர்தலை சந்திக்கல. அவரே சொல்லி இருக்கிறாரு, நாங்க வந்து புது ஆள் கிடையாது, நாங்க எப்ப இருந்து நாங்க களத்துல இருக்கிறோம்னு அவர் சொன்னார, கவனிக்கலையா நீங்க என்னங்க அவர் சொன்னதெல்லாம் விட்டுட்டு நீங்க அவருக்கு ஃபெயில் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரு வந்து நான் புது ஆள் கிடையாதுப்பா, நான் ரொம்ப நாளா நான் களத்துல இருக்கிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரொம்ப நாளா களத்துல இருக்கிறாரு. நீங்க ஏன் போய் அவருக்கு நேத்து வந்து எல்போர்டு நீங்க ஏன் காட்டுறீங்க? அவர் எல்போர்டு கிடையாது, அவர் நீண்ட நாளா இருக்கிறார். அதனால அவரு ஒரு புது ஆள்லாம் கிடையாது. ரெண்டாவது இந்த 5 நிமிஷம் பேசினா இது எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு இருப்பீங்க? 5 நிமிஷம் பேசுனதுக்கு நானா கேக்குறேன். 5 நிமிஷம் பேசுறதுக்கு வந்து ஏன் 5 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கு தான் 126 தொகுதியில தோத்துருக்கிறீங்க. இன்னொரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா மீதியிலையும் தோத்துருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கல்ல, ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான அந்தஸ்துல அவர் பேசினாரா, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ற மரியாதைக்கு பேசினாரா? அதெல்லாம் காது கொடுத்து கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டு ஜனங்களை பத்தி மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இவ்வளவு வந்து ஒரு அருவருப்பான மொழியா பேசுவாங்க. அவருடைய மொழி, அவருடைய உடல் மொழி, சைகைகள், சேட்டைகள், இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் வந்து மக்களோட டச்ல இருக்குன்னு அந்த மொழியில பேசுறாரு போல. மக்களோட டச் என்ன அதுவா? மக்களோட டச் எங்க மக்கள் என்ன அதுவா படிக்கிட்டு இருக்காங்க? அங்க 41 உயிர்களை பறிகொடுத்த குடும்பங்கள் வந்திருக்குது. அவங்க எல்லாம் அண்ணா அவருடைய உடல் மொழியில பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்களா என்னன்னு தெரியல. நீங்க ராயல் இங்கிலீஷ் நியூஸ்னு ஒரு பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பாலஸ்தீன பெண் அவங்களுடைய குழந்தைய வந்து ஒரு பாலித்தீன் கவர்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த குழந்தையினுடைய மிச்சம் அப்படின்னு சொல்லி. அந்த பாலித்தீன் கவருக்குள்ள ஒரு முழுமையான உடல் கூட இல்லாத தன்னுடைய குழந்தையை, ஒரு கற்பிதமான அந்த உருவத்தை அவர் வந்து எடுத்துக்கிட்டு அந்த மிச்ச மீறி எடுத்து அந்த அம்மா பொங்கி பொங்கி அழுறாங்கல்ல. இதுதான் ஒரு தாய் உள்ளம், இதுதான் ஒரு உயிருக்கு கசியக்கூடிய மனம். நீங்க என்ன வந்து அப்படித்தானே அந்த பெண்களும் இன்னைக்கு இருந்திருப்பாங்க. அப்ப நீங்க அந்த பெண்களை வந்து நீங்க என்னன்னு பாக்குறீங்க? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை வச்சுக்கிட்டு நீங்க பேசுற பேச்சா இது? எனக்கு ஒண்ணும் ஆனா இதுல ஆச்சரியம் கிடையாது. ஏன்னு சொன்னா, நீங்க செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி நினைக்கிறேன் கரூர்ல இந்த விஷயம் நடந்தது. 285 நாட்கள் ஆகிவிட்டது இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது. ஆமா, அவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா அவர் வந்து என்ன செஞ்சாரு, டிசம்பர் மாதம் ஜனநாயகன்
இது இசை வெளியீட்டுக்கு மலேசியாவில போய் அங்க குத்துப்பாட்டுக்கு ஆடினாரா இல்லையா? அது என்ன துக்கத்துல ஆடினதா? அப்படியே எனக்கு துக்கத்துல கை கால்லாம் நடுங்கிருச்சுனாங்களா? அது அப்படியே ரிதமெட்டிக்கா நடுங்கினாரா என்ன? அதெல்லாம் சும்மா ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு பேசுறது. இது இது ஒப்பிக்கிறது. அது ஒரு 2 மணி நேரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டியிருக்காரு. அவருடைய ரசிகர்களை கூட்டி வச்சு ஊடகவியலாளர்களை கூட வெளியில அனுப்பிட்டு, இதெல்லாம் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் கூட உங்ககிட்ட ஒண்ணும் அவர் சொல்லல. நீங்க ஏதோ யூகிச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஊடகவியலாளர்கள் ஒருத்தரும் போய் அவர்கிட்ட யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. நீங்க எல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு அவர் பண்ணதுக்கெல்லாம் அர்த்தம் எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்களுக்குள்ள போய் கேட்கணும் சார். நீங்க போய் பனையூருக்கு முன்னாடி போய் கேமராவோட மைக்கோட போய் நின்று இங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க சார், 60 நாள் ஆட்சி, ஊடகவியலாளர் சந்திச்சு பேட்டி கொடுங்க. இது என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுக்கு? உங்க கையில இவ்வளவு பெரிய நாட்டை வந்து மாநிலத்தை கொடுத்துருக்குறோம். இந்த மாநிலத்தை வந்து நீங்க வலுப்படுத்துறதுக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு அவங்க கிட்ட போய் கேளுங்க சார். ஏன் முதலமைச்சர் தான் பேசணுமா? அமைச்சர் நாங்க பேசுறோம். எதுக்கு அப்புறம் கட்சி தலைவரு? எதுக்கு கட்சி தலைவரு? இல்லங்க, எதுக்குங்க அப்புறம் முதலமைச்சரு? அவர் தானே முதலமைச்சரு. அவரு பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் அவர் வந்து பேசுவாரா? அப்ப அதுக்கு அமைச்சர் எல்லாம் பேசி போட்டித்தானே. நிர்மல்குமார், ஒரு ஆதவ அர்ஜுனு, ஒரு ராஜ்மோகன் எல்லாம் பேசி போட்டித்தானே. எதுக்கு அதுக்கு மட்டும் நீங்க தனி விமானம் ஏறி வரீங்க? விட்டா இவங்க பாட்டு டவுன் பஸ்ல கிளம்பி போறவங்க தானே, அவங்க போய் பேசி வருவாங்களா? எதுக்கு நீங்க தனி விமானம், செலவு, உங்களுக்கு பாதுகாப்பு, எதுக்கு இதெல்லாம்? அதே போல வந்து இந்த 41 பேருக்கு உயிரிழந்ததுக்கு நினைவு சின்னம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அரசியலாக்க ஒரு உயிர் போட்டா வச்சிருக்கணும் கரூர் இன்சிடென்ட் அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது நம்முடைய நாட்டார் தெய்வங்கள் மரபுல சிறு தெய்வ வழிபாட்டு முறையில ஒண்ணு இருக்கு. ஒரு பெரும்பாலும் அந்த மாதிரி தெய்வங்கள், நம்ம வந்து சிறு தெய்வங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நெருங்கிய உறவினர்கள் குடும்பத்தோட கொலை பண்ணியிருப்பாங்க. அப்படி கொன்ன பிறகு அல்லது இவங்க வந்து அவங்க உயிரிழக்கிறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில. ஆனா அப்படி உயிரிழந்த பிறகு ஒருவேளை அவர்கள் ஏதாவது இறந்தவங்களால நமக்கு ஏதாவது கெடுதல் வரும்ன்ற பயத்துல அவர்களையே வழிபட தொடங்குவார்கள். நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வரலாற்றை எல்லாம் தேடி பார்த்தால் நெருங்கிய உறவினர்களால் ஏதோ ஒரு வகையில் உயிரிழந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து உயிரிழப்புக்கு நம்ம காரணமாயிட்டுமே, நமக்கு எது கெடுதல் வந்துடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இவர்களை இறந்தவர்களை வழிபட தொடங்குவார்கள். இப்போ இந்த 41 பேருக்கான நினைவு சின்னம் எழுப்புறது, அவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்கறது, இது எல்லாமே நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இவங்களுடைய சாவுக்கு நம்ம காரணமாயிட்டோம், ஆனா அதை ஒத்துக்க கூடாது. ஒத்துக்காமையே அந்த குடும்பத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிற மாதிரி, அவங்களுக்காகவே தான் வாழ்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு உளவியலில் இருந்துதான் அவர் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதை செய்யும் போது இன்னொன்னு என்னன்னா, நீங்கள் இறந்ததற்கு நான் காரணம் அல்ல, அவர்கள் காரணம் என்று காவல்துறையையும் நீங்க கடந்த கால ஆட்சியாளர்களையும் கை காட்டி விடுவதற்கும் அவர்கள் மீது முத்திரை குத்துவதற்கும் பழி போடுவதற்குமாக அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஏற்பாடு. இது தொடர்ச்சியாக அங்க என்ன நினைவு சின்னம் வைப்பீங்க? நீங்க பஸ் மேல இருக்கிற மாதிரி கீழே இருந்து சாகிற மாதிரி காட்டுவீங்களா? இல்ல இன்னைக்கு சிவசங்கர் சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்கிறாரு, நினைவு சின்னம் வைப்பதாக இருந்தால் அவர் விமானத்திற்கு ஓடிய அந்த புறமுதுகிட்டு ஓடிய அந்த முதுகைத்தான் நினைவு சின்னமாக வைக்கணும்னு சொல்றாரு. எதை நினைவு சின்னமா வைப்பீங்க? நீங்க கேட்டா கூலிக்கு செஞ்சு கொடுக்குற எத்தனையோ பேர் வந்து அற உணர்ச்சி இல்லாமல் பணத்துக்காக நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா கூட ஏஸ்தட்டிக்கா கூட ஏதாவது ஒரு சிலையை செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு நினைவு சின்னத்தை வரைஞ்சு கொடுத்துருவாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க என்ன நியாயத்தை கற்பிக்க விரும்புறீங்க அப்படின்னா, அது உங்களை குற்றமற்றவர் என்று இந்த உலகம் நம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த சாவுகளுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று நீங்கள் நிறுவதற்கு விரும்புகிறீர்கள். இந்த சாவை வேறு யார் கணக்கிலாவது தலையில ஏற்றி அவர்கள் மீது பழி போட்டுவிட்டு நீங்கள் காலகாலத்திற்கும் அந்த அவப்பெயரை அவர்கள் மீது சுமத்துவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அரசு என்ன சார் செஞ்சிருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த விஷயத்துல? எந்த அரசு இந்த விஷயத்துல சார் இப்ப அங்க போக வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? இப்ப அங்க போக வேண்டிய தேவை, நீங்க ஒரு முதலமைச்சராக நீங்க போங்க. நீங்க ஒரு முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கும் போவதற்கான உரிமையும் அதிகாரம் பெற்றவர். அவர் போலாம், எங்க வேணாலும் போலாம். அப்ப நீங்க திருச்சிக்கு போனீங்க, அங்க கூட திருச்சிக்கு எதுக்கு போனீங்க? உங்களுக்கு வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்ல போனீங்க. இப்ப நீங்க கரூருக்கு போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீங்க கரூர்ல இருந்து ஒருத்தர் இப்பதான் உங்க கட்சிக்கு வந்திருக்கிறாரு, எம்எல்ஏ பொறுப்பு பதவி விலகிட்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு. இப்ப அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது. 41 பேர் நீங்க வந்து கரூர் மக்கள் அவர் பின்னால் நிற்பதாக இருந்தால் கரூரில் எப்படி அவர் ஜெயிச்சாரு? அவங்க கட்சியா ஜெயிச்சாங்க? அதிமுக தான் அதான் அதிமுக தானே ஜெயிச்சு. அப்ப அதுவே வந்து என்ன, அதை எது நமக்கு உணர்த்துனுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, கரூர் வந்து அவங்க பக்கம் இல்ல அப்படிங்கிறத உணர்த்துனுச்சு. நீங்க அங்க பாருங்க, அங்க ஆளுங்கட்சியும் அப்ப ஜெயிக்கல, அதிமுக அங்க ஜெயிச்சு. அப்போ ஒருவேளை கரூர் மக்களுக்கு வந்து இப்படி ஒரு 41 பேர் சாவதற்கு இந்த தாவேகா கட்சி காரணமாக இருந்திருக்கிறது. ஒருவேளை அவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் சட்டத்தின்படி அவர்களை இந்த ஊருக்குள்ளேயே வரவிடாமல் தடுத்திருந்தால் இந்த சாவுகள் நடந்திருக்காது என்று அந்த மக்கள் நினைத்திருக்க கூடும். அல்லது இந்த சாவுக்கு காரணமான இவர்களை குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் கூட இவங்க மேல இல்லாம இந்த அரசு தப்பிக்க விட்டு விட்டது என்கிற கோபமா கூட இருக்கலாம். ஆகவே அந்த மக்கள் திமுகவையும் ஆதரிக்கவில்லை, தாவேகாவையும் ஆதரிக்கவில்லை, அதிமுகவை ஆதரித்தார்கள், அதிமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிவிட்டு அவர் போய் தாவேகாவிலே இன்றைக்கு இணைந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு அவருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதற்காக தன்னுடைய முதல்வர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அங்க போறாரு. அந்த மக்களுக்கு ஏதோ வந்து உதவி செய்யறதா சொல்லி பல பேர் அறிவுறுத்திய பிறகும் கூட இன்னைக்கு 41 பேருக்கு வேலை, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த மக்கள் வந்து எங்க வாழ்வாதாரத்தை உணர்த்தும் அப்படின்னு தானே சார் சொல்றாங்க. அந்த இறந்து போன குடும்பத்துல இருந்து 30 பேர் இந்த அரசு பணிக்கு போறவங்க எங்களுக்கு காசு கொடுத்தா எப்படி போதும், எங்க ஒருத்தர் இறந்திருக்கோம், எங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்திருக்கோம், வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, எவ்வளவு இது வரைக்கும் நஷ்டீடு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு நஷ்டீடு கொடுத்துருக்கீங்க? உங்க கட்சியில இருந்து கொடுத்தீங்க 20 லட்சம் நினைக்கிறேன் இல்லையா? 20 லட்சம் கொடுத்தீங்க. இன்னைக்கு காலையில ஒருவருடைய பேட்டி வந்துச்சு, மாதம் எங்களுக்கு 5000 ரூபாய் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அரசு வந்து நீ உதவி பண்ணுச்சு, இந்த உதவியெல்லாம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு நகரத்தினுடைய முச்சந்தியிலும் இருக்கக்கூடிய சாக்கடை குழாய்களை சுத்தம் செய்வதற்கு, இந்த ஊர் சுகாதாரமாக இருப்பதற்கு, மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக மலக்குழிகளிலும் சாக்கடைகளிலும் இறங்கி சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி செத்த எத்தனை துப்புரவு பணியாளர்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுத்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் அரசு ஊழியர்களாக இருந்து இறந்து போனவர்களுடைய குழந்தைகள், இரத்த வாரிசுகள் கருணை அடிப்படையிலான வேலைக்காக ஆயிரக்கணக்கான பேருக்கு காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் பின்னுக்கு தள்ளி ஒரு ஓவர் ரைடிங் பிரையாரிட்டியில இந்த குடும்பங்களில் மட்டும்தான் சாவு நடந்ததை போல, இவர்களுக்கு மட்டும்தான் இப்போது கருணை அடிப்படையிலான வேலை மிக அவசியம் என்பதை போல நீங்கள் ஓவர் ரைடிங் பிரையாரிட்டியில இந்த குடும்பத்தை எப்படி நீங்கள் முன்னகர்த்தி கொண்டு போய் இவர்களுக்கு வேலை கொடுக்கிறீர்கள்? இதற்கான விதிமுறைகள் என்ன? இல்ல இதற்கான விதிமுறைகள் என்ன? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்கிறது? இதற்கான விதிமுறைகளை நீங்கள் வகுத்திருக்கிறீர்களா? இதை பற்றி ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறீர்களா? சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறீர்களா? அப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தற்காலிகமாகத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உயர்நீதிமன்றம் நாளைக்கு என்ன சொல்லலாம்னா, அவங்களுக்கு எப்படியும் வேலை கொடுத்துட்டீங்க, அவங்க கொஞ்ச நாள் அரசு ஊழியர்கள்ன்ற நம்பிக்கையில வந்து அவங்க இருந்துட்டாங்க, அவங்க சம்பளமும் வாங்கிட்டாங்க, அதனால இப்ப இனிமேல் அவங்கள வந்து நீக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து ஒருவேளை இதுல சொல்லி அவங்கள நீட்டிப்பதற்கு தான் சாத்தியம் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கொல்லைப்புற வழியாக உங்களால் இறந்தவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, அவர்களோடு இருப்பதாக தோற்றத்தை உருவாக்கி, கரூர் மக்களுக்கு நான் நல்லது செய்யவே வந்திருக்கிறேன் என்ற தோற்றத்தை உருவாக்கி, தாவேக தரப்புல இருந்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கள்ளக்குறி இன்சிடென்ட் வந்து இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, அப்ப திமுக பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, ஆமா கொடுத்தாங்கல்ல, நீங்க அப்போ நீங்களும் தானே கொடுத்தீங்க, இப்போ இவங்களுக்கு தானே நிதியுதவி கொடுத்துருக்குது. தயவு செஞ்சு இந்த இழப்பீடுகள் கொடுத்ததை நீங்க வந்து ஒப்பிடவே வேண்டான்றேன். ஏனென்றால் நீங்க எவ்வளவு ஒப்பீடு கொடுத்தாலும், இழப்பீடு கொடுத்தாலும், இழந்த ஒரு உயிரை இந்த குடும்பங்களுக்கு உங்களால் திருப்பி தர முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இழப்பீடுகள் பொதுவாக இவ்வாறான ஒரு இப்ப அங்க கள்ளக்குறிச்சியில சாராயம் முடிச்சு செத்து போனாங்க அப்படின்னா, அப்ப அது ஒரு போதைனா இது ஒரு போதை தான், இதுவும் போதையில இறந்ததுதான். இது ஒரு நடிகர் மீது இருந்த போதையில் வந்து இறந்ததுதான். ரெண்டும் போதை தான் வச்சுங்க. ரெண்டுக்குமான இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப அரசு பணியை வந்து கொடுப்பது என்பது கூடுதலாக நீங்க கொடுக்க விரும்புறீங்கன்னா, ஏற்கனவே கருணை அடிப்படையிலான வேலைக்காக காத்திருப்பவர்களுடைய வயிற்றில் அடித்து விட்டு, போட்டித் தேர்வுகளுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிப்பும் உழைப்புமாக காத்து கிடக்கிற ஒரு நேரத்தில்
ஒரு அரை மார்க்கு கால் மார்க்ல வாய்ப்பு இழந்தவர்கள் லட்சோப லட்சம் இளைஞர்கள் காத்து கிடக்கிற போது நீங்கள் அரசு வேலையை அடைவதற்கு ஒரு குறுக்கு வழியை காட்டுகிறீர்கள் என்றால் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டுகிறீர்கள், குடும்பங்களுக்கு தவறான வழியை காட்டுகிறீர்கள். தன் குடும்பத்தில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞன் இருக்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் நாம் உயிரை மாய்த்து கொண்டால் நம் பிள்ளைக்கு வேலை கிடைத்து விடுமோ என்கிற ஒரு ஒரு வகையான ஒரு தவறான தூண்டுதலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்க பாக்குறீங்களா சார் எதிர்காலத்துல? நிச்சயமா நடக்குங்க. நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதுன்னா நிச்சயமாக இது என்ன அளவுகோல்ல நீங்க கொடுத்துருக்கீங்க? உயிரிழப்பு தானே அங்க நீங்க உங்களுக்கு அளவுகோல். ஒரு கூட்டத்துல அவருடைய கூட்டத்துல போய் அளவுகோல். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஜோசியக்காரருக்கு அரசு பதவி, அவருடைய பட தயாரிப்பாளருக்கு அரசு பதவி, இப்ப அவர் கூட்டத்துல செத்தவங்களுக்கு நீங்க அரசு உத்தியோகம். இப்போ அவருடைய நெருங்கிய நண்பர்கள், விநியோகஸ்தர்கள், அவருடைய பிஆர் வேலை பார்த்தவங்க அவங்களும் பாத்தீங்கன்னா தனி செயலாளர்கள் அந்தஸ்துல, ஆலோசகர்கள் அந்தஸ்துல இருக்கிறாங்க. கேபினெட் கூட்டத்துல அவருடைய நெருங்கிய நண்பர்கள் என்ற வகையில எந்த அரசியல் சாசன பொறுப்புகளை வகிக்காத இருவர் பங்கெடுத்தார்கள் என்று இன்றைக்கு வழக்கு இருக்கிறது. அப்போ நீங்க என்ன நடத்துறீங்க? நாங்க அரசு சட்டம் இல்ல இல்ல சார். எதுங்க நண்பர்களுக்கு தனி செயலாளர் பொறுப்பு அப்படின்னு சொல்றது எதுவும் கொடுக்க கூடாது, வழங்கக்கூடாது, எதுவும் சட்டம் எதுவும் இல்ல சார். முதலமைச்சர் விரும்பினா வழங்கலாம். முறைய நீங்க தமிழ்நாட்டினுடைய சமூக வாழ்விற்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? உங்க கட்சியிலிருந்து யாரை வேணாலும் கொடுங்க சார், உங்க கட்சியிலிருந்து கொடுங்க. பெரும்பாலும் இந்த பொறுப்புகள் எல்லாம் கட்சியிலிருந்து தான் கொடுப்பார்கள். எங்களோட விருப்பம் அது. நாங்க இல்ல யாருக்கு வேணாலும் கொடுப்போம்னா என்ன? தமிழ்நாடு என்ன சத்திரமா சாவடியா சார்? அவர் ஒரு ஆந்திராக்காரரு, கர்நாடகாவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாமையே திருட்டுத்தனமா கசிய விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த படத்தை அவர் கசிய விட்டவர். ஏன்னா நீங்க ஒரு சாதாரணமா இல்ல அந்த ஜனநாயகன் படமே கசிய விட்டது இவங்களுக்கு எல்லாம் தெரியாம நடந்துருச்சு. அது சார் ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சீங்கன்னா கூட நீங்க தேர்தல் கமிஷன் கணக்கு கேட்குது, தேர்தல் செலவுன்னு கணக்கு கேட்குது. அப்ப 500 கோடி ரூபாயில தயாரிக்கப்பட்ட ஜனநாயகன் படம் நீங்க எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு சார். நீங்க அப்படி கசிய விடும் போது அந்த கசிய விட்டதை பற்றி அவர்கள் என்ன இது வரைக்கும் கவலைப்பட்டிருக்காங்களா? ஒன்னும் கவலைப்படல. அப்போ என்னன்னா தேர்தல் கமிஷனுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு 500 கோடி ரூபாயில் தேர்தல் செலவு செய்திருக்கிறார்கள். அவர் பிரச்சாரத்தை எடுத்து செய்திருக்கிறார்கள். இப்ப அதுக்கு பிரதி உகாரமா அவர் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக அவர் போய் உட்கார்றாரு. இப்போ உங்களுக்கு வேண்டியவர்களை பூரா ஒரு தனிநபர்களுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருந்தவர்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேசக்கூடிய அறம், அரசியல் எல்லாவற்றுக்கும் புறம்பாக இருக்கிறது. அவங்க முன்வைக்கிறது கவர்மெண்ட் நெய்யில இல்ல என்னங்க ஊழல் இல்லாத கவர்மெண்டா இருக்கு. பல ஊழல் தடுத்திருக்கோம், பல டெண்டர்ல ஊழல் நடந்திருக்கு, அதை நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. ஆமா, விஜயபாஸ்கர் இல்ல விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இப்ப அவர்கிட்ட சேர்ந்திருக்கிற அதிமுக ஆட்கள் இவங்களை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழல் இல்லாதவர்கள் சொன்னா இதோட கேலி கூத்தாண்டு எதுவும் கிடையாது. ஒண்ணு இல்ல யார் சொல்றது? அவங்க சொன்னாங்களா? நீங்களா ஏன் சார் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றீங்க? எங்க சொல்லியிருக்காங்க அவங்க நாங்க ஊழல் பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல அவங்க பண்ண மாட்டாங்கன்னு இவங்க யாராவது சொன்னாங்களா? ஏன் ஊடகத்துல இருந்து இப்படி எல்லாம் நீங்களே விலக்கி அவங்களுக்கு எங்க சொன்னாங்க? அவங்க எங்கேயும் சொல்லல. ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு அவங்க எங்கேயுமே சொல்லல சார். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஊரே நாறிக்கிட்டு இருக்குது. என்னது? அரசு வழக்கறிஞர்கள் நியமிப்பதில் 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் ஏலம் விடப்பட்டிருக்கிறது. இது பணம் வாங்கி கொண்டு செஞ்சாங்கன்னு சொல்லி வெளியில யாரும் சொல்லல. வேறு கட்சிக்காரர்கள் யாரும் சொல்லவில்லை. சொல்லியிருப்பது அனைத்துமே தாவேகாவை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார். பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் தான் குறிப்பிடாரு. அவர் இங்க கட்சியே இல்ல, ஆன்லைன்ல யாரு கட்சின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இது எப்படி போய் நீங்க சொல்லுவீங்க? பொதுச் செயலாளர் இல்ல, அவங்க இதுவரைக்கும் என்ன பொறுப்புல இருந்தாங்கன்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க சார். அவங்க ஞானசௌந்தரி அவங்க தாவேகாவில தனக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இது சந்தடி சாக்குல எங்க கட்சி இல்லைன்னு சொல்லிட்டனால அவங்க பிரச்சனை என்னன்னா அவங்க கட்சி இல்லைன்னே நீங்க வச்சுங்களேன். ஆனா அவங்க சொல்லிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்னு நீங்க நிரூபிக்கணும்ல. இன்னைக்கு
இங்க சார் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு பொது இடத்துல போய் பேசுறாரு சார். ஒரு இயல்பா நீங்க ஒரு குடிமகளா நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை பத்தி அவர் பேசுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? மேகதாட்டுல வந்து அவங்க அணை கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. இல்ல என்ன பேசினாரு? டீலிமிட்டேஷன் கொண்டு வர மாட்டோம், தமிழ்நாட்டுல கொண்டு வர மாட்டோம், அமல்படுத்தாது சார். அவங்க கொண்டு வர போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய கொள்கை எதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொள்கை எதிரி பத்தி இது வரைக்கும் 5 நிமிஷம் அப்படியே பேசுறதுக்கு கேட்டார்ல. நான் கேட்கறேன், கொள்கை எதிரிக்கு எதிராக 5 செகண்ட் பேசுதுன்னு சொல்றேன். நிமிஷம் கூட பேசல. கொள்கை எதிரிக்கு எதிராக 5 செகண்ட் பேசுதுன்னு சொல்றேன். இன்னைக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவுல ஏற்கனவே 3 பேர் இருக்கிறார்கள். இந்த அரசு வந்த பிறகு அதை 5 பேராக மாற்றியிருக்கிறார்கள். அதற்கான தேவை என்ன இருக்கிறது? யுஜிசியினுடைய உறுப்பினரை கொண்டு வந்து இங்க எதுக்கு போடணும்? இன்னைக்கு ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலும் புதிய கல்வி கட்டமைப்புகளை உருவாக்கி, தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி, அவர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே யுஜிசியை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். யுஜிசி என்கிற ஒரு அமைப்பே இனி இருக்க போவதில்லை என்கிற நிலை வந்து உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவர்கள் யுஜிசியிலிருந்து ஒருவர் வந்து தேர்தல் குழுவில் இருப்பார்கள். நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எத்தனை இருக்கு? நீங்க 2500 ரூபா விஷயம் பேச்சு கிடையாது. நீங்க பிறக்கிற அனைவருக்குமே வந்து மோதிரம் அரசு எல்லா பிறக்கக்கூடிய இருங்க. நீங்க அன்னைக்கு சொன்னது என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது அன்னைக்கு என்ன சார் சொன்னீங்க? இன்னைக்கு சொல்றீங்க ஓட்ட பக்கெட்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. சார், போன நிதி அறிக்கையிலேயே, நிதிநிலை அறிக்கையிலேயே தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை என்ன என்பதை நிதியமைச்சர் பட்டவர்த்தனமாக வெளியிலே வைத்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் நீங்கள் 2500 ரூபாய் நாங்க வந்த உடனே கொடுப்போம். அரசு பேருந்துகள் அனைத்திலுமே தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பயணம் போகலாம், பெண்கள் பயணம் போகலாம். பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம், தாய்மாமன் சீரு, அப்புறம் வேலை இல்லாத வாலிபர்களுக்கு, முதியவர்களுக்கு, எல்லாத்துக்கும் அவங்க வந்து என்னன்னா செத்தவங்களுக்கு கூட நாங்க எழுப்பி கொடுப்போம்னு சொல்லல. இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதுல கரண்ட் கட்டணம் வந்து 200 யூனிட் எல்லாருக்கும். ஆனா அது இன்னைக்கு நடைமுறைக்கு வரும்போது என்ன இருக்குது? அது நடைமுறைக்கு வரும்போது அது 500 யூனிட்டுக்கு கீழே இருந்தாதான் அப்படின்னு வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க ஊடகத்துல நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எங்கேயாவது தேடி பாருங்க. போன மாதம் மின் கணக்கீட்டுல 1000 ரூபாய்க்கு கீழே வந்தவங்களுக்கு எல்லாம் 5000, 6000 இந்த முறை வந்து கட்டணம் வந்திருக்கு. 5000, 6000 வந்திருக்கு. நான் என்னால சொல்ல முடியும். ஒரு 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 நண்பர் அனுப்பி இருக்கிறாரு அவங்களுடைய மின் கட்டணம் இந்த தடவை. இதெல்லாம் எப்படி நடக்கும் பாருங்க. ஜனவரி 2026ல 884 ரூபா. அதே வந்து 578 அடுத்த பில்லு, 902 அதுக்கு அடுத்த பில்லு. இந்த மாத பில்லு 4146 ரூபா. 4146 ரூபா. என்ன சார் அவங்க லீவ் போட்டு கரண்ட்டை வாங்கி ஏதாவது சும்மா வெளியில வீசிக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல ஏதாவது பக்கத்து நாட்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இணைய வழியில சமூக ஊடகங்கள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி 10 மடங்கெல்லாம் எப்படி ஒரு மின் கட்டணம் வந்து உயர முடியும்? அப்ப இது உயர்கிறது என்று சொன்னால் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்க சொன்ன எதையுமே நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இன்னைக்கு பிரச்சனை, விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மின் கட்டணம் பிரச்சனை, மின் வெட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா எல்லாருமே படிப்படியா தானே சார் பண்ண முடியும். ஒரே நாள்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே எப்படி சார் கண்ணோட்டம்? இல்ல சார், நாங்க சொல்லல சார், நாங்க சொல்லல. இதெல்லாம் செய்ய போறேன்னு இல்ல செய்ய போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களேன்னு கேக்குறேன் நானு. நாங்க யாரும் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. வந்த உடனே நீங்க தான் சொன்னீங்க. ஒரு 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 நானுமே வந்து ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு குடிமகனாக முதல்வர் விஜய் வந்த உடனே இதெல்லாம் செய்ய போறாரு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா இல்லையே. சென்னையில ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்க பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் மின்வெட்டு, 10 மணி நேரம் மின்வெட்டுன்னு ஏதோ ஒரு பகுதி, பல பகுதிகளில் இருந்து, மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வெடிய தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க கடந்த காலத்துல மக்களை பொது பிரச்சனைகளுக்கு தெருவுக்கு அழைப்பது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருந்தது. ஒரு பெட்ரோல் டீசல் விலையாகட்டும், ஒரு மின் கட்டண உயர்வாகட்டும், அல்லது ஒரு கல்வி கட்டண உயர்வாகட்டும்,
எதுக்குமே மக்களை வந்து திரட்டுவது அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு யாருமே திரட்ட தேவையில்லை. உங்க இயக்கம் கட்சிகளே பல போராட்டங்களை பண்ணிருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன், திரட்டுவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு குழந்தை குட்டியோட பெண்கள், வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாருமே நடுத்தருவுல நிக்கிறாங்க, வெடிய போராட்டம் நடத்துறாங்க. இது மின்சார அலுவலகத்துக்கு, முன்னாடி அலுவலகத்துக்கு போய் அந்த அலுவலகங்களை முற்றுகையிடுறாங்க, அதிகாரிகளோட சண்டை போடுறாங்க, வீடியோல லைவ் போட்டு நாங்க எப்படிங்க வாழ்றதுன்னு கேக்குறாங்க. இது தினம் நடந்துகிட்டு இருக்குது, அன்னாடம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஊடகங்களுக்கு கூட இது நார்மலைஸ் ஆயிருச்சு. ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு 4 இடத்துல கரண்ட் கட்டா தான் இருக்கும், அது ரைட் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு 4 இடம், நாளைக்கு 4 இடம். அதனால இப்ப நமக்கு இது எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்க வேண்டியிருக்குன்னா, இனிமேல வீட்டுல துணி காய போடுறதுக்கு தனியா கொடி கட்ட தேவையில்ல, கரண்ட் கம்பியில தாராளமா துணி காய போடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மின்வெட்டு என்பது சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தப்பி தவிர என்னைக்காவது மின்வெட்டு நடக்கலன்னா, ஏன் இன்னும் மின்வெட்டு இன்னும் வரல, ஏன் ஃபீஸ் கொடுங்கல, என்ன கரண்ட் இருக்குது, அதிசயமா இருக்குது என்று மக்கள் கிண்டல் கேலியாக பேசக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்கெடுத்தாலும் நம்ம நிர்மல்குமார் வந்து மணிக்கணக்கா பேசுறாரு. அந்த மினிஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாது, கடந்த காலத்துல இருந்த மினிஸ்டர்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவர் மட்டுமே RSSல வந்து 50 வருஷம் அமைச்சரா இருந்து இவர் வந்து பெரிய அனுபவசாலியா வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அவர்கள் அரசமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து சொல்றாரு, நான் குற்றாலத்துல எங்க கட்சி மாநில குழு கூட்டம் நடந்துச்சு, நான் கூட மின்வெட்டுனா ஏதோ கரண்ட் போகும் வரும்னு நினைச்சேன், இவ்வளவு கடுமையா இருக்குதான்னு சொன்னாரு. அவங்க தயவுல தானே நீங்க எல்லாம் ஆட்சியில இருக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் அவங்க பேச்சுக்காவது மரியாதை கொடுத்தீங்களா? என்ன இவங்க ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்லி நாங்க 6 மாசம் பொறுக்கலன்னு. சார் நான் அப்படி சொல்றேன் பாருங்க, 6 மாசம் இல்ல 6 வருடம் கொடுத்தாலும் இவர்கள் இப்படியேதான் அன்றாட ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பாருங்க. இப்ப நேத்து நடந்த பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பேசல. நேத்து விடியல் பயணம்னு ஒரு பஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நேத்து வரைக்கும். அந்த பஸ்ல வந்து விடியலை காணும். ஒருவேளை எதுக்கு நம்ம தான் வந்துட்டு இனிமேல் விடியல்லாம் வர தேவையில்ல, வரத்து விட்டுருமா பார்க்கலான்னு கூட எடுத்துருக்கலாம், சிம்பாலிக்கா எடுத்துருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது அந்த விடியல்ன்ற வார்த்தையை காணும். அது ஏன் எடுத்தீங்கன்னு உடனே ஒரு கேள்வி வந்துச்சு. உடனே கேள்வி வந்தோடனே என்ன சொன்னாங்க வந்து, ஒருத்தர் சொல்றாரு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அரசினுடைய கொள்கை முடிவு எதுவும் கிடையாது, யாரோ சில அதிகாரிகள் இது செய்திருக்கார்கள் போல, அதை வந்து நாங்க விளக்கம் கேட்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அந்த விளக்கம் கேட்கறதுன்னா அமைச்சர் சொல்றாரு, போக்குவரத்துறை அமைச்சர் சொல்றாரு, அது மகளிர் பயணம் தானே, அதுல எதுக்கு விடியலு, அதனால பெண்கள் போறது மகளிர் பயணம் இருந்தா போதும். அப்ப என்ன அர்த்தம்? அது ஒரு பக்கம் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கிறேன் என்று சொல்வது, இன்னொரு பக்கம் வந்து நாங்க மகளிர் பயணம் தானே, அது வந்து விடியல்னு இல்லாத பத்தி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அப்ப இவங்க வந்து அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசல, நேற்று போற அது ஓடிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பேசல. முந்தா நாள் வரைக்கும் என்ன ஓடிட்டு இருந்துச்சு? முந்தா நாள் வரைக்கும் நீங்க இவங்க கீர்த்தனா மேடம் வந்து எப்படி போய் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல போய் இப்படி எப்படி ஒரு குழந்தையினுடைய அவருடைய ஒரு உளவியலை பாதிக்கக்கூடிய வகையில, அவருடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய வகையில அந்த குழந்தையை போய் அவர் அவமானப்படுத்தி இருக்கிறார்னு பேசிக்கிட்டு இருந்தோம். உடனே இப்ப வந்து நேத்து வேற விஷயம் வந்துருச்சு. நேத்து இன்னொரு அமைச்சர் போய் லாரி டயரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நல்ல வேலை அவங்க கையில வந்து சைக்கிள்லயே எத்தனையோ 1000 பார்ட்ஸ் இருக்குன்றாங்க. அந்த மாதிரி லாரிக்குள்ள அடியில இது படுத்து எல்லா பார்ட்ஸையும் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து ஓட விடுவோம்னு சொல்லி சொன்னாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்பதான் டயருக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் எதை பார்க்க போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நேத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த கருணை அடிப்படையில் வேலையை பத்தி மட்டும் பேசுறோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர் பேசின விதம் அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அது நடந்தது முழுக்க முழுக்க ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி. இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியை ஒரு பள்ளிக்கூடத்தில் நேரலையாக ஒளிபரப்பி குழந்தைகளை பார்க்க வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம்! என்னுடைய குழந்தை பள்ளிக்கூட இல்ல சொல்லுங்க, அது தெரியாம நடந்திருக்கு அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல எப்படிங்க தெரியாம இருக்கும்? நீங்க வந்து ஒரு இடத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த நிகழ்ச்சி நடப்பதை ஒரு பள்ளிக்கூடம் எப்படி ஒளிபரப்ப முடியும்? ஏன் ஒளிபரப்புறாங்கன்னு சொல்லி சொன்னா, பள்ளிக்கூடத்தை நீங்க அப்படி மாத்திட்டீங்க. இந்த 60 நாள்ல பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் கட்சி கொடியை கட்டுறது, பள்ளிக்கூடத்தை குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் கொடியை கட்டுறது, போகக்கூடிய தாவேக தலைவர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் இவர் யார் தெரியுதா, விஜய் மாமா சொல்லு, விஜய் மாமா, விஜய் என்னன்னு சொல்லி அந்த குழந்தைகளை நீங்க வந்து சொல்லி அவங்களை குஷிப்படுத்திக்கிறீங்க. அப்ப நீங்க குழந்தைகளை கல்வி சார்ந்த சூழலில் இருந்து நீங்கள் பிரித்தெடுத்து ஒரு ரசிக மனோபாவத்திற்கு நீங்கள் அவர்களை தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்.
பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.